153ன்ற ஸ்கோரை 10 ஓவர்ல அடி அடி நடிச்சு தம்சம் பண்ணியிருக்காங்க டீம் இந்தியா. என்ன ஒரு நாக்கு! அதாவது 10க்கு 20 கொடுக்கலாம் பேட்டிங்குக்கு. பட் ஆனா வந்து பவுலிங் வந்து ஃபுல்லி டெஸ்ட் ஆச்சா, அங்க ஏதாவது வந்து நம்மளுக்கு வந்து ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். மாஸ்டர், பவுலிங்ல வந்து ஏதாவது வந்து நீங்க பாத்தீங்களா? ஏதாவது கன்சர்ன் இருந்துச்சா? இல்ல அதான் அதுக்கு முன்னாடி இந்தியா பவுலிங் என்னென்னலாம் இன்னைக்கு நல்லா பண்ணாங்க நாங்க குயிக்கா பேசலாம். ஆமா எனக்கு ஆமா ஆமா ஆமா. தெரிஞ்சு ஆமா இந்தியா ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே விக்கெட்ஸ் ஓகேங்களா, அங்கேயே புஷ் பேக் பண்ணிட்டாங்க நியூசிலாந்து. ஃபர்ஸ்ட் பவர் பிளேலயே வந்து ஆல்மோஸ்ட் டன் ஒரு பும்ரா இன்னிங்ஸ் ஒன்று. எல்லாருமே வந்து விக்கெட் எடுத்து கரெக்டா வந்து இனிஷியல் பேஸ்லயே வந்து கொஞ்சம் பேக்வுட் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு முக்கியமானது நான் இந்த மேட்ச்ல நோட் பண்ணது வந்து கரெக்டா ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங் ஓகேங்களா. நெசே ஃபீல்டிங், கிரவுண்ட் ஃபீல்டிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆல்சோ ஓகேங்களா. அந்த ஹார்திக் பாண்டியாவோட அந்த சூப்பர் கேட்ச், டைவிங் கேட்ச் வந்து ஜம்ப் பண்ண கேட்ச் வந்து சரி அது நமக்கு பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கும். பட் ஈஸியா ஆனா இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து கான்வே வந்து ரன் எடுத்தாரு. ஸோ இட் இமிடியட்லி புஷ் த டீம் பேக் இல்லைங்களா. ஸோ நம்ம எல்லா வீடியோலையும் பேசுறதுதான் ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் இஸ் இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி இன் கீ மேட்சஸ். ஸோ ஐ திங்க் ஸ்டார்ட்லேயே வந்து கிளியரா வந்துருச்சு. எனக்கு வந்து என்னன்னா சர்ப்ரைஸ் பேக்கேஜ் வந்து ரவி பிஷ்னாய். ஆமா, நான் ஆக்சுவலா ரவி பிஷ்னாய் பத்தி தான் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பவுலிங்ல வந்து ரொம்ப நல்லா கிளிக் ஆனது வந்து ரவி பிஷ்னாய் தான். பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கு அவரோட இப்போ போடுற டெலிவரிஸ்ல. அதுதான் நான் நோட் பண்ணது ஆக்சுவலா. சரி அதான் அது நமக்கு என்ன அட்வான்டேஜ் சூரியகுமார் யாதவ் கொடுத்துருச்சுன்னா பவர் பிளே எண்ட்ல இருந்து அந்த அந்த மிடில் ஃபேஸை வந்து கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபேஸ்லயாவது அவங்க வந்து ஓகே பவர் பிளே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணோம், ஆக்சலரேட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஹி கே நத்திங் அவே. அதான் நீங்க சொன்ன மாதிரி கண்ட்ரோலுங்கிறது வந்து என்னன்னா வேரியேஷன் அண்ட் ஹிஸ் ஃபிளாட்டர் ஸ்ட்ராட்டஜி இல்லைங்களா. அதை வந்து அவங்களால பிக் பண்ணி அடிக்கவே முடியல. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ பிக் பாசிட்டிவ் ஃபார் இந்தியன் பவுலிங். அஃப்கோர்ஸ் வருண் சக்கரவர்த்தி வந்துட்டா மோஸ்ட் லைக்லி இவருக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஆனா வேர்ல்டு கப்ல இந்த மாதிரி ஒரு இன்ஃபார்ம் இன்னொரு பவுலர் பேக்கப்பா இருக்கிறது ரொம்ப குரூஷியல் அட்வான்டேஜ் இன் திஸ் மேட்ச் நான் பார்த்தேன். ஆமா. ஆனா வந்து நம்ம பவுலிங்ல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே ஹர்ஷித் ராணா நல்லா தான் போட்டாரு. குல்தீப் யாதவ் வந்து இன்னும் அந்த ரிதம்க்கு கரெக்டா வரலையோ? குல்தீப் யாதவ் ஸ்ட்ரகிளிங் ஓகேங்களா. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச அந்த ஓடிஐ சீரீஸ்ல வந்து அவர் கொஞ்சம் அடி வாங்கினதுல இருந்து வந்து இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகலன்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான் கான்ஃபிடன்ஸ். ஆமா அது அது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஹீஸ் அ கான்பிடன்ஸ் பவுலர் ஓகேங்களா. அவர் இனிஷியல் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து ஒரு விக்கெட்டோ இல்ல 2 விக்கெட் எடுத்தாருன்னா ஐ திங்க் ஹி வில் ஃபீல் மோர் கான்பிடன்ட். அனதர் திங் வந்து என்னன்னா நியூசிலாந்து வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு நெகட்டிவ் இது அவருக்கு கிரியேட் பண்ணிட்டாங்க. அவரை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவர் எஸ்பெஷலி மிச்சல்லாம் நமக்கு ஓடிஐ சீரீஸ்ல பண்ணனால ஐ திங்க் ஹி ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். தட் இஸ் ஒன் ஏரியா டெஃபினெட்லி இந்தியன் நீட் டு இம்ப்ரூவ். அந்த கான்ட்ராக்டரி நமக்கு வந்து பும்ரா வந்து எனக்கு தெரிஞ்சு பக்காவா இன்னைக்கு பவுலிங் போட்டார், சான்ஸே இல்லை. ஆமா. அந்த ஃபர்ஸ்ட் பாலே வந்து நான் பும்ராடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆமா அந்த ஆமா அதுதான் நான் சொல்லி முடியும். பும்ரா பத்தி நம்ம ரொம்ப பேச வேண்டிய பும்ரா வாஸ் பும்ரா டுடே ஓகேங்களா. தட் வாஸ் ரியலி பாசிட்டிவ். சி பவுலிங்ல வந்து லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் ஓகேங்களா. ஆனா வேர்ல்டு கப் கேம்பெயினையும் நம்ம வச்சு பாக்குறப்ப எனஃப் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணிருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இன்னும் ரைஸ் ஆகுது ஓகேங்களா. ஏன்னா முதல்ல விக்கெட்ஸ் போயிடுச்சு, அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ல கண்ட்ரோல் வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து பிரில்லியன்ட் ஓகேங்களா. நான் அதை கொஸ்டின் பண்றதுங்கிற விட ஆனா ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் தான் வந்து வேர்ல்டு கப் வாங்குறதுக்கும் நீங்க வந்து ஃபைனலிஸ்டா முடிகிறதுக்கும் வித்தியாசம். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் வந்து அதை ஒரு டெஸ்ட் பண்ணி இவங்க ஓவர் கம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது இந்த சீரீஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் இல்லை. அந்த டெஸ்ட்டும் இன்னும் நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட வியூ ஃபார் திஸ் ரிமைனிங் 2 மேட்சஸ். பார்ப்போம். இந்த ரிமைனிங் 2 மேட்சஸ்ல இந்தியா வந்து நிறைய பேக்கப் பிளான்ஸ் எல்லாம் தான் வந்து ட்ரை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண பார்ப்பாங்க. அதாவது வாட் இஃப் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு பேசிட்டோம். அஹ், இது வந்து பேட்டிங்கா இல்லை வந்து வேற ஏதாவது புதுசாக ஏதாவது பேர் இருக்கா? அதாவது இந்தியன் டீம் வந்து 10 ஓவரில் வந்து 153 அடிச்சது எப்படி? வாட் ஜஸ்ட் ஹேப்பண்ட்? இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபியூ டேர்ம்ஸ் என் மைண்டுக்குள்ள வருது ஓகேங்களா. ஃபியர்லெஸ், ஹை இன்டென்ட் ஓகேங்களா, கிளியர், கிளாரிட்டி அண்ட் என்ன சொல்றது கண்ட்ரோல்டு அக்ரெஷன். இதுதான் எனக்கு தோணுது இந்த பேட்டிங்கை சம் அப் பண்றது. நான் மேபி ஏதாவது 1 or 2 பாயிண்ட்ஸ் விட்டுருப்பேன். பட் இந்த அப்ஜெக்டிவ்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இல்ல இந்த சீரீஸ் ஓகேங்களா. நம்ம முதல் மேட்ச்ல இருந்து பாக்குறோம் இஸ் திஸ் கோயிங் டு பி ப்ளூ பிரிண்ட், இஸ் திஸ் கோயிங் டு பி ப்ளூ பிரிண்ட்னு ஒரு கொஸ்டின் வந்தது. தே ஆர் புட்டிங் தட் எஸ் மல்டிபிள் டைம்ஸ் ஓகேங்களா. அகைன் அபிஷேக் வருவோம். அபிஷேக் முன்னாடி ஸ்கைக்கு நான் இந்த சீரீஸ்ல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் நான் என்ன பாக்குறேன்னா இஸ் ரெடி டு ஸ்டார்ட் ஸ்லோ.
ம், ம். மேபி நம்மளோட மத்த பேட்ஸ்மேன் வந்து அக்ரெசிவா இருந்துட்டு அவருக்கு அந்த ப்ரெஷர் இல்லாதனால இல்ல. ஏன்னா நார்மலி அவரோட அவுட் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அடிக்க தான் போய் அவுட் ஆவார். இந்த தடவை என்ன எனக்கு ஆமா. தெரிஞ்சுன்னா ஓகே ஐ செட்டில் டவுன் தென் ஐ வில் கோ ஃபார் இட் அப்படிங்கிறது இட்ஸ் குட் சேஞ்ச் தட் ஐம் சீயிங் இன் திஸ் சீரீஸ். ஓகேங்களா, அகெயின் அது வந்து பாசிட்டிவ் ஃபார் அவர் வேர்ல்டு கப் கேம்பெயின். அபிஷேக்குக்கு நீங்களே சொல்லுங்க, எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. பட் அகைன் எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் ரெக்லெஸ் அப்படிலாம் எதுவும் பண்ணல. ஒரு கண்ட்ரோல்டு சிம்பிள் லைக் கிரிக்கெட்டிங், கண்டிப்பா. கிரிக்கெட் பேட்டிங் வித் கண்ட்ரோல்டு அக்ரெஷன் தான் எனக்கு தோணுது. இல்ல அததான் நான் முன்னாடியே வந்து சொல்ற மாரி, போன வீடியோஸ்லயே நான் வந்து சொல்லியிருக்க மாரி, அபிஷேக் சர்மா வாஸ் ட்ரெயின்ட், பிராக்டிஸ்ட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் பேட்டிங் மட்டும்தான். அதாவது வந்து கிரிக்கெட்ல வந்து நம்ம போகும்போது கவர் டிரைவ் ஆக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து பொறுமையா அந்த சிச்சுவேஷன்ல ஆடுறதுக்கு வந்து பெண்ட் பண்ணி ஆட, ஸ்வீப் ஷாட் ஆடு, அப்படி இப்படின்லாம் சொல்லி. நோ நோ நோ, அபிஷேக் சர்மாவோட அவர் வந்து வளர்த்ததுக்குவே வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டிங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஹீ இஸ் லைக் அ ரெவல்யூஷன். அதாவது வந்து இஃப் ஐ see the ball and if it is in my zone I'll go for it அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ஹிஸ் லாங் லீவர்ஸ், அவரோட ஹைட்டு, லெஃப்ட் ஹேண்ட் எலகன்ஸ் எல்லாமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுது. நீங்க சொன்ன மாதிரி இதை நான் ரெக்லெஸ் இன்னிங்ஸ்னே சொல்ல மாட்டேன், அப்புறம் வந்து ப்ரூட்டல் ஷாட்ஸ் அப்படின்னுமே சொல்ல மாட்டேன். இட்ஸ் ப்ராப்பர் கிரிக்கெட் ஷாட்ஸ். அவர் அதை தான் ட்ரெயின் பண்ணியிருக்காரு, அதனால பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு அவர் ஆடுறது. கரெக்ட் கரெக்ட். அததான் நான் ஒரே ஒரு தாட் வந்து நம்ம ஆஃப்லைன்ல பேசினதான். ஓகேங்களா, ஒரு ஹை குவாலிட்டி ரா பேஸ் வித் பவுன்ஸ் அண்ட் வேரியேஷன் இருக்கிறப்ப அஃப்கோர்ஸ் ஹி ஹஸ் ஷோன் ஆல்ரெடி. ஓகேங்களா, நான் அவருக்கு ஏதாவது பிக் பண்ணணும் அப்படின்னு பிக் பண்ணி பார்த்தேன்னா அந்த ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அவருக்கு வந்து ஓகே மேபி ஒரு வீக்னஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். அதுவும் நம்ம இந்த சீரீஸ்ல வந்து அந்த மாதிரி பவுலர்ஸ் யாரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி பவுலர்ஸ் டெஸ்ட் பண்றப்ப பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ப்ளூ பிரிண்ட்ங்கிறது கிளியரா இந்தியா சொல்றாங்க. அகைன் த ரோல்ஸ் ஆர் வெரி கிளியர். அபிஷேக் சர்மா நீ இப்படிதான் விளையாட போற, சாம்சன் நீ வந்து உன்னோட ரோல் இது. ஓகேங்களா, இவரு இஷான் கிஷானுமே வந்து இப்படிதான் ஸ்கை வந்து நடுவில் அந்த இது பண்ணிக்குவாரு. நமக்கு ஹார்திக் பாண்டியா தேவையில்லை, ஆல்ரெடி நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ ஐ திங்க் அந்த ரோல் கிளாரிட்டி அந்த பேட்டிங்ல வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. நம்ம வந்து அதான் எனக்கு வந்து நம்ம இந்தியன் டீம்ல வந்து இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸை நம்ம வந்து எல்லாருமே பார்த்து வளர்ந்துருப்போம். அதாவது வந்து சச்சினா இருக்கட்டும், லக்ஷ்மணா இருக்கட்டும், அனில் கும்ப்ளே, ஜவஹர் ஸ்ரீனா, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்து பார்த்து வளர்ந்துருப்போம். அஃப்கோர்ஸ் வந்து சச்சின் டெண்டுல்கர், தோனி, கோலி எல்லாருமே. பட் ஆனால் இந்த T20 டீமை நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து பார்க்கும்போதே they had this vision. அதாவது we should be known for this brand of playing அப்படின்ற மாதிரி they had this vision. அண்ட் ஆஸ் அ இந்தியன் ஃபேனா ஒரு டீமே வந்து இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்து ஆடுறத வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ வந்து என்னடா இது ஏதோ புதுசாக நடக்குது இல்லை அப்படின்னு, ஆர்வி இந்த பேரடைம் ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதில் நம்ம இருக்கோமோ. அதாவது 99க்கும் 2000க்கும் மேசிவ் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பேரடைம் ஷிஃப்ட் ஏரியாவில் நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு இருக்கு. சூப்பர் பேட்டிங் அஸ் அன் இந்தியன் ஃபேனா சரி, கிரிக்கெட் ஃபேனா சரி, சரியான பேட்டிங். அவ்வளோதான், அதுதான் வந்து ரா எமோஷன் என் சைட்ல இருந்து. எனக்கு எனக்கு ஒரே ஒரு தாட் தான் என்னன்னா, இது வந்து நியூசிலாந்து ஏத்து பண்ணிருக்காங்க. சி ஐ எம் நாட் லைக் டிஸ்ரெஸ்பெக்டிங் நியூசிலாந்து. இந்த பவுலிங் அட்டாக் வந்து இதுல டாமினேட் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கர் ஒரு பவுலிங் அட்டாக்லயும் டாமினேட் பண்ண முடியுமான்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. பட் ஸ்டில் ஐ டோன்ட் டேக் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் த இந்தியன் டீம். ஓகேங்களா, ஏன்னா அந்த 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 இந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் கொண்டு வரது ரொம்ப ஈஸி கிடையாது. எல்லாருமே அதே இதுக்கு அலைன் ஆகி பண்றது வந்து நாட் ஈஸி. ஆமாம். தட் பீங் செட், அதாவது வந்து இந்தியா தான் வந்து ஃபேவரட்ஸாக இருந்தாங்க. இன்னுமே வந்து T20 கேம்பெயினுக்கு வந்து அவங்க தான் வந்து நம்பர் 1 ஃபேவரட்ஸ் அப்படின்றத வந்து அவங்க அந்த ப்ளூ பிரிண்ட் செட் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் நீங்களுமே வந்து இந்தியா வந்து கப்பு கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்களா, இல்லை வந்து வேற ஏதாவது வந்து வல்னரபிலிட்டி உங்களுக்கு தெரியுதா, இல்லை வேற ஏதாவது டீமுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப், விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.